வணக்கம். பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட இளநியோட திரும்ப உங்கள சந்திக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். நீங்களும் போய் ஜஸ்ட் கிராப் அ இளநீ, இல்லன்னா ஏதாச்சும் ஒரு குளிர்பானங்கள் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஜாலியா நம்ம இந்த பாட்காஸ்ட்ட பார்ப்போம். ஆக்சுவலா இது இளநீ குடிக்கிற சீசன் போயிடுச்சு. ஃபால் சீசன் வந்துருச்சு. நான் நெறைய இளநீ வாங்கிட்டேன். ஏன்னா அனுவோட அம்மா விசிட் பண்ண வந்திருந்தாங்களா. ஸோ நானும் கொஞ்சம் குடிச்சு தீர்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. வெரி நைஸ். ஓகே. நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து நெறைய பேர் யுஎஸ்க்கு மூவ் ஆயிருப்போம். சில பேர் ஒர்க்குக்கு மூவ் ஆயிருப்பாங்க. சில பேர் வந்து ஃபேமிலியோட இமிகிரேஷன் அசிஸ்டன்ஸ் மூலியமா மூவ் ஆயிருப்பாங்க. சில பேர் இன்வெஸ்டிங்காக மூவ் ஆயிருப்பாங்க. ஸோ நெறையா டிஃப்ரெண்ட் விதத்தில் மூவ் ஆயிருப்பாங்க. அதில் வந்துட்டு சிலர் வந்துட்டு நம்ப எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த மெயின் பர்ப்பஸை வந்து கொஞ்சம் டீவியேட் ஆயிரும் இடையில. அது யூனோ சம் இண்டியன்ஸ் லேர்ன் இட் த ஹார்ட் வே. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். ஜென்ரலாக நம்ம அதை ஈஸி மெத்தடில் கற்றுக்கலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஸ்டைல் வச்சுருப்பீங்க. இப்போ எப்படின்னா வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிங் ஸ்டைல் வச்சுருப்பீங்க. யூ நோ இட் வில் ஒர்க், ரைட்? பட் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிக்கியான மேட்டர் என்னென்னா, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டசன்ட் கேரண்டி ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ், ரைட்? ஸோ அது ஒரு திங். ஸோ அதனால் நம்ம என்ன தான் வந்து ஒருத்தருக்கு வந்து இன்வெஸ்டிங் அட்வைஸர் ரிவீலிங்காக கொடுத்தாலுமே, they don't take it, right? Because they learn things the hard way. நிறையா மக்கள் அப்படிதான். நார்மலாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது, அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம், அதை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி, அது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதனால் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம திணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தே வில் ஃபீல் வெரி ஓவர்வெல்ம்ட் அபவுட் சர்டன் திங்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்குது, இல்லை பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸுக்கு மட்டும் இல்லை, இது மற்ற கண்ட்ரியில் இருக்கிற இந்தியன்ஸுக்கும் இது ஓரளவுக்கு நல்லா ரிலேட்டபிளாக இருக்கும். பிகாஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு போவோம். ஆனால் நம்ம ட்ராக் மாதிரி வேறு என்னென்னவோ சில விஷயங்களை பண்ண ஆரம்பிப்போம். நமக்கே அறியாமல் தான் அதை பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலை நம்ம அந்த மாதிரி ஒரு தள்ளிரும் நம்மள அந்த பொசிஷனுக்கு, ரைட்? லைக் நம்ம வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள்னு கிடையாது. அஃப்கோர்ஸ் யூ ஆர் த சிஇஓ ஆஃப் யுவர் லைஃப். இருந்தாலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்டு அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து டைவ் இன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்மளுடைய இந்தியன் டெமோகிராஃபிக் இருக்குல்ல, நம்ம இந்தியன் டெமோகிராஃபிக்கோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? வி ட்ரை டு ஃபைண்ட் வேல்யூ இன் திங்ஸ். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு ஐபேட், ரைட்? நான் வந்து ஒரு ஐபேட் யூசர். ஐ டோன்ட் ஹேவ் அ லேப்டாப். ஒரு பிசி வச்சுருக்கேன், ஐபேட் வச்சுருக்கேன், தட்ஸ் இட். இப்போ நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன்னா, என்னுடைய பிசிக்கு உண்டான பர்பஸும் போயிடும், என்னோட ஐபேடுக்கு உண்டான பர்பஸும் போயிடும். ஸோ நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன்னா, மை ஐபேட் வில் லூஸ் வேல்யூ, மை பிசி வில் லூஸ் வேல்யூ, ரைட்? ஸோ த திங் இஸ், இந்தியன்ஸ் வந்து வி ஆர் ரெய்ஸ்ட் டு ஃபைண்ட் வேல்யூ இன் எவ்ரிதிங். ஒரு யூனோ இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம்னா நம்ம டியூஷனும் ஜாயின் பண்ணுவோம். எதுக்குன்னா அதுக்கு மோர் வேல்யூ இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ சம்திங், ரைட்? லைக் ஏதோ ஒரு ஃபோன் பிளான் அப்படின்னா அதில் ஒரு என்ன வேல்யூ இருக்குது. ஸோ வி ஆர் தட் டெமோகிராஃபிக் தட் லுக்ஸ் ஃபார் வேல்யூ. அது ஏன்னா வந்துட்டு ஜென்ரலாகவே நம்ம இந்தியன் டெமோகிராஃபிக்கில் வந்து நிறைய அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சூப்பர் டூப்பர்னு சொல்ல முடியாது, ரைட்? இப்போ நீங்கள் ஒரு இந்தியனை இப்போ நீங்கள் ஒரு தமிழ்காரங்க அப்படின்னா, எத்தனை பணக்காரங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க? திங்க் அபவுட் இட், ரைட்? லைக் சூப்பர் டூப்பர் ரிச். ஹவு க்ளோஸ் வேர் யூ வித் தம்? லைக் செம்ம ரிச், அதாவது ஃபில்த்தி ரிச்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிரேசி ரிச்னு சொல்லுவாங்கள்ல, கிரேசி ரிச் ஏஷியன்ஸ் மாதிரி யார் கூடயாவது நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கீங்களா? அதாவது நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி த ஆன்சர் வில் பி நோ ஆர் ப்ரூவ் மீ ராங். ஓகே. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே ட்ரை டு ஃபைண்ட் வேல்யூ இன் திங்ஸ், இன் எவ்ரிதிங், ப்ரிட்டி மச் எவ்ரிதிங். எனக்கு எதுனாலும் அந்த மாதிரி சில விஷயங்களில் வேல்யூ போய் தேடி ஐடென்டிஃபை பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் இல்லைனாலுமே, அமெரிக்காவில் வந்து டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது. அந்த டீலை கண்டுபிடிக்கிறதுக்கு டீல் ஹண்டர்ஸ்னு இருப்பாங்க. அதாவது எப்படின்னா,
இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப Amazon பிரைம் டே அப்படின்னு வருது இல்லையா? அதுனா வந்து யூ கெட் டீல்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட ஃபண்டமெண்டல் திங். அதாவது நீங்க வந்து வருஷம் பூரா வந்து அந்த பொருள வாங்காம, பிரைம் டேல வரும். அப்போ அந்த அந்த பொருள வாங்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்போ வந்து அந்த பிளாக் ஃப்ரைடே சேல்ன்னு சொல்லிட்டு இருக்கும்ல. ஸோ அது ஒரு டீல் இஷ்யூ. ஸோ நம்ம வந்து எல்லாத்துலயுமே வேல்யூ கண்டுபிடிக்கிற ஆளுங்கன்றனால, வி ஃபால் ட்ராப் இன்டூ திஸ் டீல் மென்டாலிட்டி. அது வந்து நம்ப அமெரிக்கால வந்து வி லேர்ன் இட் த ஹார்ட் வே. நான் வந்து ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இந்த மாரி ஒரு செக்டார் இருக்கு. இந்த மாரி டீல் ஹண்டிங்ன்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஏரோப்ளேன் ஒரு ஃப்ளைட் புக் பண்ணணும் அப்டின்னா, ஐ ஜஸ்ட் டோன்ட் கோ ஃபைண்ட் த பெஸ்ட் டீல், ரைட்? ஐ வுட் ராதர் ஸ்பெண்ட் தட் டைம் சம்வேர். ஸோ இப்போ நான் வந்து ஒரு $300க்கு ஒரு ஃப்ளைட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இங்கேருந்து நான் நியூயார்க் போணும். $300 ஃப்ளைட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நான் நெறைய வெப்சைட்ட தேடி போனா, எனக்கு வந்து ஒரு $240க்கு ஃப்ளைட் கெடைக்கும். ஒரு $60 நான் சேவ் பண்ணலான்னு வச்சுக்கங்களேன். ஐ ரியலி டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் தட் $60 இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் வேஸ்டிங் டைம் ஃபைண்டிங் அ டீல். அது வந்து என்னுடைய ஒரு இது. பட் நீங்க நெனைக்கலாம், உனக்கு நீ என்னப்பா நீ பணம் வச்சிருப்ப, நீ இது மாரி இருப்ப, நான்லாம் அப்படியா? அப்படின்னு யோசிக்கலாம். பட் தி திங் இஸ் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ட தான் பார்க்குறேன். அதாவது ஒரு அந்த மாரி நம்ம டீல் ஹண்ட் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, அது நம்மளோட வே ஆஃப் லைஃப் மாரி ஆயிரும். ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டூ கெட் இன்டூ தட். அதே மாரி வந்து நான் ரீசென்ட்டா வந்து நானும் அனுவும் சேர்ந்து ஒரு டிராவல் கிரெடிட் கார்ட் வாங்குனோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் கார்ட் கம்பெனிஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? அவங்களோட கேம்ல நம்ம அவங்கள பீட் பண்ணவே முடியாது. இப்போ எப்படின்னா கிரெடிட் கார்ட் கம்பெனிஸ் வந்து அவன் ஒரு வச்சிருக்கான்ல, இப்போ ஒரு டீல் குடுக்குறான். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர்ன்னு உங்களுக்கு சொல்றான் அப்படின்னா, அவனோட அது அவனோட கேம். அவன் உங்ககிட்ட ஒரு கேம் விளையாடுறான். அதில நீங்க அவன ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு டிப் நான் உங்களுக்கு குடுக்குறேன். அந்த கிரெடிட் கார்டு விஷயத்தில. நீங்க வந்துட்டு இப்போ அமெரிக்கால இருக்கீங்கன்னு சொல்றேன். பட் அஸ்யூமிங் தட் யூ ஆர் வாட்சிங் திஸ் ஃப்ரம் த யுஎஸ். நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறீங்கல்ல, கிரெடிட் கார்டு வந்து போய் தேடி கண்டுபிடிச்சு பர்ச்சேஸ் பண்றீங்கல்ல, தயவு செஞ்சு இந்த ஸ்டோர்ல ஒரு கிரெடிட் கார்டு குடுக்குறான் தெரியுமா? இப்ப நீங்க பெஸ்ட் பை போனீங்கன்னா, பெஸ்ட் பை ஒரு கிரெடிட் கார்டு குடுப்பான். இப்ப நீங்க ஹோம் டிப்போ போனீங்கன்னா, ஹோம் டிப்போ ஒரு கிரெடிட் கார்டு குடுப்பான். அந்த கிரெடிட் இப்ப அல்டா பியூட்டி போனீங்கன்னா, அல்டா பியூட்டி ஒரு ஒரு கிரெடிட் கார்டு குடுப்பான். மேட்ரஸ் ஃபர்ம் போனீங்கன்னா, மேட்ரஸ் ஃபர்ம் கிரெடிட் கார்டு குடுப்பான். ஸோ எல்லா கம்பெனியும் வந்து ஒரு பேங்க் கூட டை அப் வச்சுக்கிட்டு, இந்த கிரெடிட் கார்ட வந்து இஷ்யூ பண்ணுவான். கம்பெனியோட பேரே அதில போட்டிருக்கும். இப்ப நீங்க வந்து அ என்ன சொல்றது? பெஸ்ட் பை போனீங்கன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் பைல ஒரு கிரெடிட் கார்டு இருக்குமா, அந்த கார்ட்ல வந்து பெஸ்ட் பைன்னே போட்டிருக்கும். என்ன சொல்லுவான்னா, அந்த பர்ச்சேஸ நீங்க பண்ணீங்க அப்டின்னா, அந்த கிரெடிட் கார்ட நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10% ஆஃப் குடுப்போம் அப்டின்னு சொல்லுவான். அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு $2500க்கு ஒரு ஒரு MacBook வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த MacBook வந்து நீங்க வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 10% ஆஃப் குடுக்குறான் அப்டின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு 250 மாரி வருதுல்ல. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, 250 ஆஃப்னோனே அந்த 250 நீங்க மைண்ட்ல வச்சுட்டு ஒரு கிரெடிட் கார்ட் நீங்க ஓப்பன் பண்ணிடுவீங்க. உங்களுக்கே தெரியாது அது என்னன்னே தெரியாது. ஸ்டோர் கிரெடிட். அதுக்கு பேர் வந்து ஸ்டோர் கிரெடிட் கார்ட்ஸ். ஸ்டோர் கிரெடிட் கார்ட்ஸ வாங்கவே வாங்காதீங்க. அது ஒரு பயங்கரமான டாக்டிக்ஸ். அது இட் இஸ் நாட் அட் ஆல் வொர்த் இட். நீங்க நீங்க எவ்வளோ பெரிய ஷாப்பரா இருந்தாலுமே, யூ ஆர் நாட் கோயிங் டூ கோ டூ அண்ட் பை திங்ஸ் ஃப்ரம் பெஸ்ட் பை எவ்ரி நவ் அண்ட் தென். அப்படி பண்றீங்கன்னா வந்து யூ ஆர் ஆக்சுவலி வேஸ்டிங் அ லாட் ஆஃப் மனி, ரைட்? ஸோ இப்போ நீங்க வந்து கோயிங் பேக் டூ த டீல் ஹண்டிங், இந்த இந்த ஸ்டோர் கிரெடிட் கார்டோட கஸ்டமர் அக்விசிஷன்னா ஒரு புது கஸ்டமர அ உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் தெரியுமா? அதுதான் வந்து கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்போ ஒரு கஸ்டமர உள்ள கொண்டு வரதுக்கு அந்த ஸ்டோர் கிரெடிட் கார்ட குடுக்குறான். அவன் ஒரு டீல் குடுக்குறான் உங்களுக்கு. என்ன டீல்னா, இந்த மாரி இந்த கிரெடிட் கார்ட நீ இப்ப அப்ளை பண்ணி வாங்குனீன்னா, உனக்கு ஒரு டீல். அது என்னன்னா, உனக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ, நம்ம இந்த டீல் சைக்காலஜில இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வாவ்! சூப்பர் 10% ஆஃப் கிடைக்குதே. ஒய் டோன்ட் ஐ கோ அண்ட் கெட் இட் அப்படிங்கிற மாரி தோணும். அது பண்ணாதீங்க. அது என்னன்னா, இட் வில் ஜஸ்ட் கீப் ஓப்பனிங் அக்கவுண்ட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் இன் யுவர் நேம். அதுக்கு நீங்க வந்து நார்மலா ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு, அதுக்கு நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு அ மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாரி ஒரு சின்ன அனாலிசிஸ் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், யூ வில் பி ஃபைன். எப்படி பார்த்தாலுமே யூ வில் பி மேக்கிங் குட். நான் வந்துட்டு அ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்டூடண்ட் கிரெடிட் கார்டு ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அத க்ளோஸ் பண்ணிட்டேன். அ அது அந்த மாரி அதாவது நான் ப்ராப்பர் கிரெடிட் கார்டா ஓப்பன் பண்ணணும். வாங்கிக்கங்க. நீங்க போய் ஸ்டோர் கிரெடிட் கார்ட வாங்கி, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபர் குடுத்துக்கிட்டே இருப்பான். அது எப்படின்னா வந்து,
அந்த கிரெடிட் கார்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னாலே, உங்க வீட்டுக்கு வந்து ஆஃபர் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு டீல்ல வந்திருக்குது, இது ஒரு டீல்ல வந்திருக்கு. டீலா வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து டீல்னு டீலுக்குள்ளேயே முழுகி நீங்க உங்க சைக்கிள் மாரி உங்கள வச்சிருப்பான். இட் இஸ் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் திங் டு டூ. டோன்ட் கெட் ஸ்டோர் கிரெடிட் கார்ட்ஸ். இது வந்து ஒரு சின்ன டிப். ஓகே. ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டூ கமெண்ட். அமெரிக்கன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தே ரியலி லைக் டீல் ஹண்டிங். ரைட். இப்போ ஒரு பிளாக் ஃப்ரைடே வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், தே ரியலி லைக் டூ நெறையா பழைய வீடியோஸ்லாம் பழைய பிளாக் ஃப்ரைடே வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, டென்ட்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க. அதாவது ஸ்டோர் தொறக்கிறதுக்கு முன்னாடி டென்ட்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க. பட் நீ அந்த எல்லாமே அதில நல்லா வரும். ஐஃபோன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நெறைய பேர் வந்துட்டு ஊர்லேருந்து, இந்தியாவிலேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. பிளாக் ஃப்ரைடேக்கு எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி தருவியா? கம்மி காசுக்கு கிடைக்குமாமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு கேட்பாங்க. பட் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் ஐஃபோன் இஸ் நாட் தட். நீங்க வந்து இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஃபோன வந்து அவ்வளவா பயன்படுத்துறதே இல்ல இப்போ. யாராச்சும் ஃபோன் பண்ணா எடுப்பேன், மெசேஜ் பண்ணா எடுத்து பார்ப்பேன். மத்தபடி ஃபோன நான் வந்து யூஸ் பண்ணாம எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் வந்தா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஸோ அதிகமா இன்டர்நெட் யூஸ் பண்றேன் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நான் ஐபேட் வீட்ல இருக்கும்போது பயன்படுத்துவேன். அப்படி இல்லன்னா என்னோட பிசி யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். மத்தபடி நான் ஃபோன்ல வந்து அதிகமா ஹைப்பரா உட்காந்து இந்த ரீல்ஸ் பார்க்குறது, இந்த டேட்டா ஹெவியா உட்காந்து பண்றது இருக்குல்ல, அத நான் பண்றதில்ல. மேபி என்னோட ஏஜ்ன்னு நெனைக்கிறேன். திங்க் பிகாஸ் ஐ அம் பாஸ்ட் செர்டைன் ஏஜ். அந்த ஏஜ் இருக்க வரைக்கும் தான் ம் அந்த கிக் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி விஷயங்கள பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளோட மைண்ட் செட் என்ன ஆகும்னா, நம்ம வந்து இந்த மாரி எவ்ரிதிங் ஒன்ஸ் வி கோ அண்ட் ஃபைண்ட் வேல்யூ இன் எவ்ரிதிங். ஃபார் எக்ஸாம்பிள் அதனால தான் வந்து அன்லிமிட்டெட் ஃபோன் பிளான்ஸ்லாம் குடுப்பான். யூ டோன்ட் ரியலி நீட் அன் அன்லிமிட்டெட் பிளான் இஃப் யூ ரியலி திங்க் அபவுட் இட். இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்குன்னா, ஃபோன்ல டேட்டா இருக்குன்னா, ஆ என்ன சொல்லுவான்னா 5 ஜிபி வந்து இவ்வளோ, 10 ஜிபி இவ்வளோ, அன்லிமிட்டட்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லுவான். அண்ட் சீம் டூ யூ சீம் டூ ஃபீல் தட் இட்ஸ் அ குட் டீல். பிகாஸ் நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க அதிகமா மணி மேக் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள்கிட்ட வந்து நெறைய டிஸ்பென்சபிள் இன்கம் இருக்கும். அதாவது டிஸ்பென்சபிள் இன்கம்னா, இப்ப நீங்க வந்து மந்த்லி ஆ அ ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ல இப்ப நீங்க ஒரு $25,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 6,000, 7,000 தான் மொத்தமாவே நல்லா நல்லா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட 6,000, 7,000 தான் செலவாகும். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டிஸ்பென்சபிள் இன்கம். ஆல் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் ஆர் டார்கெட்டிங் தட் டிஸ்பென்சபிள் இன்கம். ஆனா, அந்த டிஸ்பென்சபிள் இன்கம்ம வச்சு தான் நீங்க உங்க ஃபியூச்சரே பில்ட் பண்ணுவீங்க. அதாவது இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்றது, வயசான ரிட்டயர்மென்ட்க்கு சேவ் பண்றது அப்படின்னு. பிகாஸ் தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் பென்ஷன் நவ். பென்ஷன்னு ஒண்ணு கிடையாது. நீங்களே அதுக்கு தான் 401(k) கொண்டு வந்தது. பென்ஷன்னு ஒண்ணு அழிஞ்சிருச்சு. பென்ஷன்ங்கிறது கிடையாது. ஓகே. அதுக்கு தான் 401(k) கொண்டு வந்தது. 401(k) மேட்ச் கொண்டு வந்தது. கம்பெனி எல்லாரும் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்கள 401(k) பிளான்ல போடுறது எல்லாமே வந்து இட் இஸ் இன்டென்ஷனலி பீயிங் டன். பிகாஸ் அ உங்க உங்க பென்ஷன் இல்லங்கிறனால வயசான காலத்தில வந்து நம்ப நடு ரோட்ல பிச்சை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த ரிட்டயர்மென்ட் பிளான்லாம் வந்து நமக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ இங்க வந்து யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேரன்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள வந்து ரிட்டயர்மென்ட் பிளானா பார்க்க மாட்டாங்க. தே ஹேவ் தேர் ஓன் ரிட்டயர்மென்ட் பிளான்ஸ் ரைட் லைக் மேக்ஸிமம் அட் த மேக்ஸிமம். பிள்ளைங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தே ட்ரை டூ ஹெல்ப் தெம். அ என்ன சொல்றது ஒரு ஒரு கிராட்டிட்யூட்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் த கிட்ஸ் ஆர் நாட் யுவர் ரிட்டயர்மென்ட் பிளான். யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் ரிட்டயர்மென்ட் பிளான் ரைட்? திங்க் அபௌட் இட். ஸோ இந்த மாரிலாம் இருக்கிறனால, ஃபோனுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டட் பிளான் வந்து ஒரு நல்ல டீல் மாரி உங்களுக்கு தெரியறனால, நீங்க வந்து ஆப்வியஸா நீங்க வந்து ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் டேக் அன்லிமிட்டட் ரைட்? ஸோ அந்த டிஸ்பென்சபிள் இன்கம் வந்து இந்த டீல்ல வந்து போய்க்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து, அ நான்லாம் வந்து என்னோட இமெயில் இருக்குல்ல, என்னோட இமெயில்ல வந்து இப்போ ஏதாவது புதுசா ஒரு சர்வீஸ போய் சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னா, அடுத்த நாளே அவன் மார்க்கெட்டிங் இமெயில் எனக்கு அனுப்ப ஆரம்பிப்பானா, எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். உங்களுக்கு அந்த டோப்பமைன் அதில கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து டீல் ஹண்டிங் பண்ணி, நான் இவ்வளோ சேவ் பண்ணிட்டேன். பாரு இதில $50 சேவ் பண்ணிட்டேன். இதில $60 சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டீல் ஹண்டிங்லயே உங்களுக்கு அந்த டோப்பமைன் ஹிட் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா, இட் வில் பி அ பிக் ப்ராப்ளம். பிகாஸ் யூ கேனாட் கோ பேக். உங்களால நார்மல் ஆக முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரு பேச்சுலர் லைஃப்ல நீங்க வந்து ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, ஜென்ரலி தி அதர் கைஸ் வில் பி டீல் ஹண்டிங் ரைட்? லைக் ஏதாச்சும் நல்ல டீல்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு. நீங்களும் அதில பண்ண ஆரம்பிப்பீங்க. பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்னன்னா, அதில மாட்டிப்பீங்க. இப்ப இந்தியாவிலே அது வந்துட்டுருக்கு. இப்ப நம்ம இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த டீல்ன்ற கான்செப்ட்டே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா, பேரம் பேசுவோம், கம்மி பண்ணுவோம். அதான் டீலு. வாங்கிட்டு வந்துட்டே இருப்போம். நெகோசியேஷன் தான். நம்ம டீல் கிடையாது. அதாவது நம்ம நெகோஷியேட் பண்றதுக்கு முன்னாடியே அவன் நமக்கு ஒரு டீல் குடுக்குறான்.
பாரு உனக்கு இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் நம்ம வந்து பணத்தை நிறையா லூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்தியன்ஸ் லேர்ன் திஸ் இன் அ ஹார்ட் வே. ஏன்னா இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பாதிக்கும். உங்களோட மேரிட் லைஃப் எல்லாம் ரொம்ப பாதிக்கும். இந்த பிஹேவியர் ஆஃப் ட்ரைங் டு ஃபைண்ட் த பெஸ்ட் டீல். ஒரு ஒரு யூனோ ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணும்னா யூ ஜஸ்ட் கோ அண்ட் கெட் த பெஸ்ட் ஃப்ளைட். அந்த நல்ல ஏர்லைன் கம்பெனியை பார்த்து யூனோ நல்ல ஃப்ளைட்டை புக் பண்ணுறது இட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ. அதை விட்டுட்டு வந்து ஒரு 2 hours 3 hours அதில் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைமை வந்து உங்கள் ஸ்பவுஸ் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது அது வந்து ஒரு தெர் இஸ் அன் இன்விசிபிள் டேக்ஸ் இன் டீல் ஹண்டிங். அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த டீல் கொடுக்குறவனுக்கு தான் அது கடைசியாக ப்ராஃபிட்டாக அமையும். உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. உங்களுக்கு நெட் பாசிட்டிவ் வந்து அவனுக்கு தான். அதனால தான் அவன் டீல் இஷ்யூ பண்ணுறான். சரி, நம்ம ஊரில் வந்து நீங்கள் வளர்ந்துருக்கப்ப எப்படி வந்துட்டு போய் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு ஆட்டோக்காரன் கூப்பிடணும்னா ஆட்டோக்காரன் மீட்டர்லாம் போட மாட்டாங்க ஆட்டோக்காரங்க. உடனே வந்து சொல்லுவாங்கன்னா ஒரு 50 ரூபா சொல்லுவாங்க, 20 ரூபா. அப்போ தான் வந்து நெகோஷியேட் பண்ணி 20 ரூபாய்க்கு நம்ம வருவோம். ரொம்ப சின்ன வயசில் சொல்கிறேன். நான் 25 இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன். நான் நெகோஷியேட் பண்ணி 20 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம நடக்க ஆரம்பித்தோன்னா அவன் வந்து வாங்க ஏறுங்கன்னு சொல்லிடுவாங்க ஆட்டோக்காரங்க. ஸோ அந்த அந்த இதுவே கிடையாது. இப்போ எப்படின்னா வந்து எல்லாமே ஆப்பில் இருக்கா. அண்ட் இந்தியாவில் வந்து த ஈகோ சிஸ்டம் இஸ் இந்தியன் மார்க்கெட் இஸ் அப்சஸ்ட் வித் திஸ் கஸ்டமர் ஃபேசிங் ஆப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உடனே இப்போ வந்து ஒரு கேப் புக் பண்ணுறீங்களா, உடனே 60 இப்போ 600 ருபீஸ் அதை அடிச்சுட்டு மேலே ஒரு 250 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா யுவர் பார்கெனிங் மென்டாலிட்டி இஸ் கெட்டிங் ரீப்ளேஸ்ட் பை டீல் மென்டாலிட்டி, ரைட்? ஸோ மேக் ஷுர் அந்த டீல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஃபீலிங் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல டீல் கிடச்சிச்சு, பை லக் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ பி இட், ரைட்? டோன்ட் ஹாவ் டு வரி. அட் த சேம் டைம் த டீல் இஸ் நெட் பாசிட்டிவ் ஃபார் த கம்பெனி அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தென் யூ கோ ஃபார் இட். உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூ கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் டைம் யூர் ஸ்பெண்டிங் ஆன் அ டீல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீலை பிடிக்கிறீங்க அப்படின்னா, இஃப் யூஆர் அ மேரிட் காய், இஃப் யுவர் ஒய்ஃப் இஸ் வாட்சிங், ஜஸ்ட் டோன்ட் ஸ்பெண்ட் மோர் தென் 15 minutes டு ஃபைண்ட் அ டீல். ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டா 15 minutes ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அதுக்கிடையில் உங்களுக்கு ஒரு நல்ல டீல் கிடைக்கலையா, லீவ் இட், ஜஸ்ட் கோ புக் த ஃப்ளைட் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஸ்பவுஸ். ஓகே, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப். ஓகே, ஸோ ப்ராபப்ளி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்களே வந்து ஜாப்க்காக யூஎஸ்க்கு வந்திருப்பீங்க, இல்லை ஜாப்க்காக வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிருப்பீங்க, ரைட்? ஸோ அந்த ஜாப் வந்து இட் வில் கிவ் யூ அ வெரி குட் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட். நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கும். உங்கள் லைஃபே ரீசெட் பண்ணிவிடும். உங்கள் ஹோம் கண்ட்ரியில் இருந்த கஷ்டம்லாம் தீர்ந்து அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் கிடைக்கும். உங்கள் கிட்ஸுக்கு நல்ல என்வாயன்மெண்ட் கிடைக்கும். யூனோ எவ்ரிதிங் இஸ் குட். பட் மேட்ரு என்னென்னா ஓவர் த இயர்ஸ், ரைட், யூ வில் ஸ்டார்ட் டு ப்ளே இட் சேஃப், ரைட்? இப்படின்னா வந்து அந்த இது எல்லாமே நல்லா இருக்குது, இதை நான் போய் கெடுக்க வேணாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அதாவது புது ஜாப் பார்க்குறதோ இல்லை பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறதோ அது வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆகும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சின்ன வயசில் வந்து நிறைய கிட்ஸுக்கிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னவா ஆகணும்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரோனாட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. மோஸ்ட்லி மில்லேனியல்ஸ்லாம் வந்து எப்போ கேட்டாலும் ஒன்று ஆஸ்ட்ரோனாட்டுங்கிறது, இல்லை வந்து ரொம்ப பைலட் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? லைக் டாக்டர், இன்ஜினியருங்கிறத விட சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனாட்ஸ்ன்னுவாங்க. எவ்ரி ஒன் அட் சம் பாயிண்ட், ரைட்? லைக் நம்ம எல்லாருக்கும் அந்த ஆஸ்ட்ரோனாட் ஆசை இருந்திருக்கும். அது வந்து எப்போ வந்து சப்ரஸ் ஆகும்னா, நமக்கு ரியாலிட்டி தெரிய ஆரம்பிக்கும் போது ஆஸ்ட்ரோனாட்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு ஒரு மைண்டில் வரும்ல. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாட் எவ்ரி ஒன் இஸ் ஃபிட் டு பி அன் ஆஸ்ட்ரோனாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், ரைட்? அதுக்கப்புறம் நமக்கே அந்த ஆம்பிஷன்லாம் குறைஞ்சிரும். வி டோன்ட் வாண்ட் டு பிகம் அன் ஆஸ்ட்ரோனாட் எனிமோர், ரைட்? ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த ரிஸ்க்கு அதெல்லாம் அதுக்கு எவ்வளோ செலவாகும் இது எதுவுமே நமக்கு தெரியாது. வி ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டூ இட். ரொம்ப ரொம்ப லாங் டேர்மில் இஃப் வி கீப் பிளேயிங் இட் சேஃபாகவே ப்ளே பண்ணுறது, அதாவது வேறு வேலை தேடாமல், சம்பளம் உயர்வு கேட்காம, எதுவுமே பண்ணாமல் சேஃபாக ப்ளே பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து என்னென்னா உங்கள் ஆம்பிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ சேஃபாக ப்ளே பண்ணுறது தான் உங்களோட கோல் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்.
எஸ்பெஷலி ஆஃப்டர் யூ ஹேவ் யுவர் கிட்ஸ், யூ ரியலி வாண்ட் டு ப்ளே இட் சேஃப், ரைட்? யூ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங் டிராஸ்டிக். அஃப்கோர்ஸ் யூ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங் டிராஸ்டிக் பிகாஸ் அது வந்து உங்கள் ஃபேமிலியே வந்து ஷேக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஐ கெட் இட். பட் தி திங் இஸ், உங்கள் ஆம்பிஷன் வந்து ஜஸ்ட் கோ அண்ட் ரீவிசிட் இட் ஒன்ஸ் இன் அ வைல், ரைட்? அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி. டோன்ட் பி ஸ்டக் இன் தட். சேஃபாக ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெர் இஸ் அ ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும், கிரியேட் ஆகும். நம்ம செக்யூராக தான் இருக்கும், எல்லாம் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சிஸ்டம், ரைட், இது யூஎஸ்ன்னு சொல்லலை, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்கும் அந்த சிஸ்டம், ரைட்? சொசைட்டல் சிஸ்டம் ஒரு இருக்கும். நீங்கள் ரொம்ப சூப்பர் டூப்பர் ரிச், ஃபில்தி ரிச் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த சிஸ்டம் பிகாஸ் யூ எக்ஸிட் த சிஸ்டம், யூஆர் டன், யூஆர் அவுட் சைட் ஆஃப் த சிஸ்டம், ரைட்? பட் நீங்கள் அவ்வளோ சூப்பர் டூப்பர் கிடையாது அப்படின்னா யூ ஆர் இன் த சிஸ்டம், ரைட்? யூ ஆர் இன் த சிஸ்டம், யூ ஆர் பார்ட் ஆஃப் இட், யூ ஆல்சோ மூவ் த சிஸ்டம் டு த நெக்ஸ்ட் லெவல். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சேஃபாக ப்ளே பண்ணும்போது, நம்ம கேமை வந்து சேஃபாக ப்ளே பண்ணும்போது, கேம் ஆஃப் லைஃப் சொல்கிறேன், கரியர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்கிறேன், ஜாபு, கரியர் அந்த மாதிரி ஒரு செக்யூராக தான் இருக்கும். ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வரும்போதெல்லாம் யூ ரியலி நீட் டு கோ பேக் அண்ட் ரீவிசிட் யுவர் ஆம்பிஷன். உங்களுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து அதுதான் உங்கள் இவென்ச்சுவலி உங்களுக்கு வந்து மிட் லைஃப் கிரைசிஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இந்தியன்ஸ் லேர்ன் திஸ் இன் அ வெரி ஹார்ட் வே. ஏன்னா ஒன்ஸ் இந்தியன்ஸ் ஹேவ் கிட்ஸ், ரைட், அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, கிட்ஸோட லைஃப் தான் நம்ம லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது இவென்ச்சுவலி அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, நமக்குன்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு ஆம்பிஷன், ஒரு ஆசை இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சப்ரஸ் ஆகிரும். அது சப்ரஸ் ஆகும்போது ஒன்ஸ் த கிட் ஸ்டார்ட் டு கோ டு காலேஜ் ஆர் சம்திங் லைக் தட், யூ பிகம் தி எம்டி நெஸ்டர். அதுக்கு பேர் எம்டி நெஸ்டர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து காலேஜுக்கெலாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெர் இஸ் நோ கிட் இன் யுவர் ஹவுஸ், ரைட்? யூஆர் அலோன். அப்போது வந்து என்ன ஆகும்னா, யூ ரியலி ஹேவ் நத்திங் டு டூ. உங்களுக்கு உண்மையிலே எதுவுமே என்னென்ன ஐடியாவே இருக்காது. அதனால தான் உங்களுக்கு யூ நீட் டு ஹேவ் யுவர் ஓன் ஹாபீஸ், யூ நீட் டு ஹேவ் யுவர் ஓன் ஆம்பிஷன் அண்ட் யூ ப்ளே இட் சேஃப் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ் அண்ட் தென் யூ ரீவிசிட். ஓகே, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரீவிசிட் பண்ணிவிட்டு தென் ஓகே கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சுன்னா யூ கேன் கீப் பிளேயிங் இட் சேஃப், எஸ்பெஷலி இந்த ஜாப் விஷயத்தில். பிகாஸ் ஒன்ஸ் யூ கெட் போர்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாபு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால்சிஃபை ஆன மாதிரி இருக்கும். பல்ல அழுக்கு இருக்கும்ல, அது எப்படி தேய்ச்சா போகாதுல்ல, டாக்டர்கிட்ட போய் டென்டிஸ்ட்டை போய் சுரண்டி எடுத்தால் தானே போகும். அந்த மாதிரி கால்சிஃபை ஆகிடும். அது கால்சிஃபை ஆகிறப்போ உங்களால் சரி பண்ணவே முடியாது அதை. பிகாஸ் யூட் பி ஸோ மச் இன்டு யூட் பி ஸோ டீப் இன்டு பிளேயிங் இட் சேஃப் தட் யூ கேனாட் கெட் அவுட், ரைட்? எதுனாலும் உங்களுக்கு பயம் வந்துடும். அப்புறம் உங்களோட அடாப்டிங் நேச்சர் இருக்குல்ல, ஸோ உங்களோட அடாப்டிங் நேச்சர் தான் உங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப முடிவு பண்ணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக அடாப்ட் ஆகிறீங்கன்றது, அந்த அடாப்டிங் நேச்சரே உங்களுக்கு கம்மியாகிடும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி இன் தட் பொசிஷன், ரைட்? And I don't want you to find that in a hard way, because once you lose your ambition to pursue something for your own wellness, உங்களோட ஓன் மென்டல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் ஒரு விஷயத்தை பர்சியூ பண்ணுறாமல் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணும்போது திங்ஸ் வில் கெட் வெரி சேலஞ்சிங் ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ். நான் அதை பார்த்துருக்கேன், நிறையா நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி மிட் லைஃப் கிரைசிஸ் வரும்போது யூ வில் கோ அண்ட் பை an impractical brand new convertible nonsense car. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போய் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் யூனோ மணி எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் யுவர் மணி, யூ கேன் ஸ்பெண்ட் ஹவர் யூ வாண்ட். பட் அந்த இன்டென்ஷன் எவ்வளோ தூரம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட், ஓகே? உங்களுக்குன்னு ஒன்று இருக்கணும் எப்போவுமே. அது நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, நீங்கள் 60 வயசில் இருந்தாலும் சரி, 70 வயசில் இருந்தாலும் சரி, டசன்ட் மேட்டர். உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கணும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் ஏஜ், ரைட்? சொசைட்டி செட் பண்ண ஆம்பிஷன் வேறு, உங்களுக்குன்னு ஒன்று இருக்கணும். ஜஸ்ட் ஓகே, ரிமெம்பர் தட். அண்டு நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் வேறு பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஆம்பிஷன், இந்தியன்ஸ்க்கு வந்து எப்படி ஆம்பிஷன் செட் பண்ணலாம் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாங்கிறத நான் டீட்டெயிலாக தனியாக உங்களுக்கு ஒரு
பயங்கர டீட்டெயிலா ஒரு பாட்காஸ்ட்டில பேசுறேன். ஏன்னா, அதுவே ஒரு இட் இஸ் அ டாபிக் ஆஃப் இட்ஸ் ஓன். ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, அண்ட் இது வந்து இது நம்ம இந்தியன்ஸ் வந்து பெருசா இத பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆ எப்புட்னா, ஒன்ஸ் யூ லீவ் த கண்ட்ரி ரைட், ஆ யூ டோன்ட் ஃபீல் ஹோம். கரெக்ட்டா? யூ டோன்ட் ஃபீல் ஹோம். ரைட்டு. இது வந்து வேற ஒரு கண்ட்ரில நம்ம இருக்கோம். நம்ம ஊர் மாதிரி இதில ஃபீல் ஆகாது. அ யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் ரைட். ஒரு ஒரு எம்ப்டினஸ் ஒரு எம்ப்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு எம்ப்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நம்ப எங்கேருந்து வளர்ந்தோமோ, எங்க வந்தோமோ, அத சொல்லுவாங்கல்ல, அந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லுவாங்கல்ல, ரைட்? அந்த மாதிரி ஒரு ஒரு த கான்செப்ட் ஆஃப் பீயிங் அ மண்ணின் மைந்தர். அப்படி அது இருக்கு. இட் இஸ் ரியல் ரைட். அப்படி இருக்கிறனால, அந்த கண்ட்ரிய விட்டுட்டு நம்ம வேற கண்ட்ரிக்கு இந்த மாரி எக்ஸிட் பண்ணி போம்போது, ஒரு ஏதோ வந்து லேண்ட் ஆன மாரியே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். புதுசா இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃபீலிங். ஏதோ ஒரு ஒரு எம்ப்டினஸ் இருந்துட்டு இருக்கும். யூ டோன்ட் ஃபீல் கம்ப்ளீட்லி ஹோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ரைட். நெறைய பேருக்கு. ரைட். பட் இவென்ச்சுவலி இட் வில் ஸ்டார்ட் டூ ஹேப்பன். எப்ப தெரியுமா? எப்பன்னா, நம்ம வந்து எமோஷனலி அந்த நம்ம போறோம்ல ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு கண்ட்ரிக்கு என்ட்ரி குடுக்குறோம்ல, அந்த கண்ட்ரில வந்து நமக்கு எமோஷனல் இன்வெஸ்ட்மென்ட் ஜாஸ்தி ஆகும்போது, வி வில் ஸ்டார்ட் டூ ஃபீல் ஹோம். அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஈக்கோசிஸ்டம் இருக்கணும். இப்ப நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, இங்க நம்ம ஒரு கெஸ்ட் தான், நம்ம ஒரு டெம்பரரியா தான் வந்திருக்கோம். நமக்கு ஒண்ணும் பெரிய இங்கலாம் வந்து ஒண்ணும் பெரிய ஃபியூச்சர்லாம் இல்ல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் வெரி பிராக்டிகல் வித் யுவர் டெசிஷன்ஸ். பட் இஃப் யூ வாண்ட் டூ இமிகிரேட் ரைட், லைக் யூ வாண்ட் டூ மூவ் தேர், லிவ் தேர், ஏதோ ஒரு கேப் இருந்துட்டே இருக்கும். ஆக்சுவலா அந்த கேப்பு இட்ஸ் இட்ஸ் வெரி நைஸ் ரைட். அது ஏன்னா வந்து உங்கள வந்து கான்ஸ்டன்ட்டா ஒரு எஃபோர்ட் போட வச்சுக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். எக்ஸாஸ்டிங்கா தான் இருக்கும். பட் அது எஃபோர்ட் போட வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ப பண்ற தப்பு என்னன்னா, அது எஃபோர்ட் போட வச்சுக்கிட்டே தான் இருக்குங்கிறத வந்து நம்ம ரொம்ப லேட்டா தான் லேர்ன் பண்ணுவோம். அத கொஞ்சம் சீக்கிரமாவே நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டூ அசிமுலேட் டூ திஸ் ஹோல் கல்ச்சர் ரைட். இங்க ஒரு கல்ச்சர் இருக்கு ரைட். யுஎஸ்க்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. அமெரிக்கன் ட்ரெடிஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரெடிஷன்ஸ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். சரி, இப்ப நீங்க ஐஸ்லேண்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த கண்ட்ரியோட ட்ரெடிஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த மாரி இட் டேக்ஸ் டைம் ஃபார் யூ டூ கிராஸ்ப் வாட்ஸ் கோயிங் ஆன் ரைட். அண்ட் தென் உங்க லைஃப் ஸ்டைல கொஞ்சமா அடாப்ட் பண்ணி, சேஞ்ச் பண்ணி, அந்த ஊருக்கு ஏத்த மாரி மாத்தி, அந்த எமோஷனல் இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து ஆ எதுல போடணும், எதுல போட வேணாங்கிறத வந்து புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அத பண்ண ஆரம்பிப்பீங்க. இதில வந்து கொஞ்சம் ஃப்ராங்க்கா சொல்லணும்னா, கொஞ்சம் எமோஷனலி எக்ஸாஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் திஸ் கான்ஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் பீயிங் அரைவ்ட் இன் அ கண்ட்ரி ரைட். இங்க வந்திருக்கோம்ன்னு. சில பேருக்குலாம் இயர்ஸ் கணக்குல இருக்கும். இப்போ எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து படிக்க தான் வந்தனால, எனக்கு வந்து ஒரு அந்த கண்ட்ரிக்குள்ள போம்போது ஐ ஐ டிட்ன்ட் ஃபீல் தட் கான்ஸ்டன்ட் அரைவல் ஃபீலிங் ரைட். ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் அந்த ஃபீலிங் எனக்கு இல்ல. ஏன்னா நான் வந்து இன்ஸ்டன்ட்டா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, வெளிய சுத்துறது அப்படி போச்சு. கொஞ்சம் அடாப்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி லக்கி வித் த ஹோல் அடாப்ஷன் ஃபேஸ். ஆனா வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் அரைவல் இருந்துகிட்டே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஃபீலிங்க்கு தீனி போடாம ரைட், மேக் ஷூர் யூ திங்க் அபவுட் ஓகே, ஜஸ்ட் பி கிளியர்ன்னு சொல்றேன் நானு. அதாவது அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப லேட்டா உங்களுக்கு உணர வேண்டாம். கொஞ்சம் ஏர்லியராவே நீங்க உணர்ந்துருங்க அந்த ஃபீலிங்க. உணர்ந்துட்டு இப்படி ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த மாரி ஃபீல் பண்றோங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எங்கெங்க அ சப்போர்ட் குரூப்ஸ்லாம் உங்களுக்கு எங்கெங்க இருக்கு. எப்படி வந்து ஷாப்பிங் பண்றது? எப்படி வந்து உங்களுக்கு சில விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது. அப்புறம் பக்கத்தில வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றது. அந்த மாரி யூ சார்ட் ஆஃப் லைக் சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்பிள் யூ யூ லவ் அண்ட் என்ஜாய் வித். அண்ட் யூ ஜெனரலி ஹேவ் very positive people around you. So it will be very nice once you sort of like figure that out. உங்க ஹோம் கண்ட்ரில வந்து நீங்க ஒரு செட் ஆஃப் சக்சஸ் விஷயங்கள் வச்சிருப்பீங்கல்ல. அதாவது எப்படின்னா ஒரு வீடு, ஒரு இது, ஒரு இப்படி 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 பண்ணிட்டா இதெல்லாம் வந்து நான் சக்சஸ் சக்சஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல வச்சிருப்பீங்க.
அதை ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக சில பேர் வந்து வேறு கண்ட்ரிக்கு போவீங்க. சில பேர் வந்து கடன்லாம் அடைக்கிறதுக்காக வந்து வேறு கண்ட்ரிக்கு போயிருப்பீங்க. ஏதாவது கடன் இருக்கும், ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பெரிய லெவலில் கடன் ஏதாவது இருக்கும், அதை அடிக்கணுக்காக நிறைய பேர் துபாயில் போய்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, ரைட்? அந்த மாதிரி என்ன ஜாப் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது, ரைட், தெர் இஸ் அ ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் someone who is back in India and thriving and enjoying and having fun, someone who is abroad and not being able to thrive, right? thrive பண்ண முடியல, they are just surviving abroad, right? சர்வைவிங்க்கும் த்ரைவிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சர்வைவிங்கில் வந்து எப்படின்னா, யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு, என்ன சொல்கிறது, ஷிப்பை செயில் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. அதாவது புயல் அடிக்குது, வெயில் அடிக்குது, எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. த்ரைவ்னா என்னென்னா வந்து புயல் அடிக்குதுன்னா உடனே சர்ஃப் போர்டு எடுத்து சர்ஃப் பண்ணுறது இருக்கு இல்லையா? இந்த புயலில் நான் சுனாமியிலே ஸ்விம்மிங் பண்ணி போவேன் அப்படிங்கிறது இல்லையா? அதான் வந்து த்ரைவிங், ரைட்? ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இதுதான் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? ஒரு வீடு, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி செட்டப்பு, ஒரு கார், இதான் வந்து சக்ஸஸ்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் லெவலில் இருக்கும். பட் நீங்கள் ஃபாரின் மூவ் ஆனப்போ இதெல்லாம் வந்து டக்குன்னு நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் வந்து நார்மல் அச்சீவிங் திங்ஸாக இருக்கும் உங்கள் ஃபாரின் லைஃப்பில், ரைட்? இப்போ நான் யூஎஸ் வந்தப்பெல்லாம் ஒரு ஃபேமிலியில் 7 கார் வச்சுருப்பாங்கலாம் எனக்கு தெரியாதுப்பா. அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. ஒரு நார்மல் நம்மளை விட கம்மி இன்கமில் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் 7 கார் 8 கார் இருக்குங்கிறதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு உண்மையிலே அதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் த கண்ட்ரி இஸ் பில்ட் லைக் தட், ரைட்? கார் சென்ட்ரிக் கண்ட்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் காருங்கிறது வந்து ஒரு 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 ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்த ஒரு ஆள் தான். அது இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பேட்டர்னை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா? அதாவது வீடு, கார், அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா? அந்த பேட்டர்னை வந்து நான் பிரேக் பண்ணேன். ஸோ அந்த பேட்டர்னை நான் பிரேக் பண்ணணுங்கிற அந்த புஷ் இருக்குல்ல, அதுதான் எனக்கு வந்து என்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு சக்ஸஸை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, டீல் கண்டுபிடிக்கிறது, நல்ல டீலாக இருந்தால் உடனே போய் தேவையில்லாத பொருளாக இருந்தாலும் உடனே வாங்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. இஃப் யூ ரியலி டோன்ட் ஹாவ் அ கிளியர் பிக்சர் ஆஃப் வாட் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் ரியலி மீன்ஸ் டு யூ, அது உங்களோட ஃபேமிலியில் வந்து நிறைய டென்ஷன் க்ரியேட் பண்ணும். அப்படி டென்ஷன் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களால் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி லைஃப்பை வந்து பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா யூ வில் பி ஸ்ட்ரகிளிங், ரைட் கைஸ், இன் லைஃப், எஸ்பெஷலி when you go to abroad, you will have this optimization problem. அப்படின்னா என்னென்னா, you will want to succeed in your life and live happily at the same time. ரெண்டும் ஒரே நடக்காது. ஒன்று கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி டைமெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படி பண்ணலாம். ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். யூ ஆர் ட்ரைங் டு ஆப்டிமைஸ் யுவர் லைஃப் ஸோ தட் உங்களுக்கு வந்து சக்ஸஸும் இருக்கும், ஹாப்பினஸும் இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க ஃபாரினில், அப்ராடில். இந்தியாவில் உங்கள் ஹோம் கண்ட்ரியில், இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி இருப்பீங்கன்னா, ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். You really don't have to have this optimization problem unless you are looking at Instagram. நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போயிருப்பாங்க, இது போயிருப்பாங்க. அது கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் 30 year old ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ ஆர் 30+, ரைட், நீங்கள் வந்து உங்கள் கான்வர்சேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னா, உங்கள் நெட்ஒர்த் என்ன, உங்களோட எப்படி நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கான்வர்சேஷன் இருக்குமே தவிர, ஓ நீ இந்த ட்ரிப்பு போனியா, நானும் போகிறேன் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? இப்போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா வசதியாக இருக்காங்கன்றதை நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? உங்களோட அவங்க இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, அவங்க எங்கே ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க, அவங்க என்னென்ன கார் வச்சுருக்காங்க, என்ன ஃபோன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு எடை போட்டுடுறீங்க. ஓகே, இவங்கள்ட்ட இவ்வளோ நல்லா வசதியாக இருக்காங்க இல்லைங்கிறது. ப்ளஸ் அது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி.
போட்டா இத வச்சு நம்மள வச்சு முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு. பட் த ப்ராப்ளம் இஸ் அவங்களோட நெட் ஒர்த் எடுத்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நெகட்டிவ்ல இருக்கும் அவங்க நெட் ஒர்த். அவ்ளோ கடன்ல இருப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ 30க்கு அப்புறமே வந்து நீங்க இந்த அடுத்தவங்க போடுறாங்கல்ல, சில விஷயங்கள்லாம் போடுறாங்கல்ல, அத வச்சு உங்களோட சக்சஸையோ, உங்களோட லைஃப்பையோ நீங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணக்கூடாது. அப்படி மெயினா அப்ராட்ல இருக்கும்போது பிகாஸ் யூ வில் பி லூசிங் அ லாட் ஆஃப் மனி அப்படி நீங்க பண்ணீங்கன்னா. நான் வந்துட்டு இப்போ என்னோட ட்ரிப்ஸு நானும் அனுவும் எடுக்கிற ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் ட்ரிப்ஸ். ஒரு 4 டே 5 டேஸ் போவோம். அந்த மாரி லாங் ட்ரிப்ஸுக்குலாம் வந்து வச்சிருக்கோம். ஒரு பிளான் வச்சிருக்கோம். இப்போ வந்து நாங்க அந்த மாரி ஐடியால இல்ல. பட் நான் வந்து ட்ராவல் கார்ட்லாம் வாங்கி ட்ராவலுக்குன்னே பண்ணி ரெடியா எல்லாமே பக்காவா வச்சிருக்கேன். இட்ஸ் வெரி நைஸ். அதுக்கப்புறம் அந்த கிட்ஸ் விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பண்ணுவாங்கல்ல, எந்த கிட் ஸ்மார்ட்டர் கிட்டு. அம் நெய்பர்ஹுட்ல இருக்குன்னா, அந்த நெய்பர்ஹுட்ல வந்து திஸ் கிட் இஸ் ஸ்மார்ட், திஸ் கிட் இஸ் ஸோ ஓகே மெல்லோ அப்படின்னு சொல்லி அந்த பிரிக்கிற அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல. அதெல்லாம் வந்து அ பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் கிட்ஸுக்கு வந்து இன்டர்நெட் சேஃப்டி இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு டீச் தெம் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ரைட். அப்போ நீங்க போய் டீல் ஹண்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஹவ் வில் யூ டீச் யுவர் கிட் ஹவ் டு ஸ்டே சேஃப் ஆன் தி இன்டர்நெட் ரைட்? யூ கேன்ட். பிகாஸ் யூ ஒன்லி ஹேவ் ஸோ மச் டைம் ரைட்? இப்போ என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வுட் யூ ராதர் spend 3 hours on finding the best deal or lose that $50 to spend 3 hours with your family அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஃபேமிலியை தான் சூஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் பிகாஸ் நான் வந்து மணி எப்படி அதிகமாக மேக் பண்ணுறதுன்னு யோசிப்பேன். டிஸ்பென்சபிள் இன்கம் இருந்தாலுமே நான் வந்து கிளியராக இன்வெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து மணி இல்லாமல் போகிற நிலைமை வராது. அதனால் நான் இப்போ ஒரு $50 சேவ் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. எனக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் கிரியேட் பண்ண போகிறதில்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரியாமல் அதை ரியலைஸ் பண்ணாமல் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் அப்படியே அந்த போட்டில் செயில் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இந்தியன்ஸ் லேர்ன் இட் இன் அ ஹார்ட் வே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு லேர்ன் தட் இன் அ ஹார்ட் வே. அண்ட் இந்த நம்ம இன்டர்வியூலலாம் ஒரு கொஷின் இருக்கும்ல, அதில் வந்து வேர் டு யூ சீ யுவர் செல்ஃப் இன் 5 இயர்ஸ் இருக்குல்ல, அது வந்து எவ்ரி 5 இயர்ஸ். ஸோ இப்போ வந்து 2025 ஸோ 5th மல்டிபிளா. ஸோ எவ்ரி 5th மல்டிபிள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேர் டு யூ சீ யுவர் செல்ஃப் இன் 5 இயர்ஸ்ங்கிற கொஷினை நீங்களே கேட்டுங்க உங்களுக்குள்ள. அண்ட் அந்த 5 இயர்ஸ் வரும்போது அதை விட பெட்டராக இருக்கீங்களா இல்லை ஒஸ்ட்டாக இருக்கீங்களாங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுதான் த பெஸ்ட் டீல் தட் யூ கேன் கிவ் யுவர் செல்ஃப். அண்ட் நான் அணுலாம் நிறைய வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். டு த ஃபியூச்சர் அனு ஸ்ரவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவோம். இந்த மாதிரி சும்மா வீடியோ ஆன் பண்ணி பேசுவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் உங்கள் ஸ்பௌஸும் சேர்ந்து. ஸோ ஸ்பெண்ட் மோர் டைம் ரைட் வித் ஃபேமிலி. நீங்கள் இந்த ஹார்ட்வேரில் தான் லேர்ன் பண்ணணுங்கிறது உங்கள் தலையில் எழுதியிருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. பட் தீஸ் ஸ்மால் திங்ஸ் கேன் ரியலி ஹெல்ப் யூ சேஞ்ச் த வே யூ லுக் அட் லைஃப் அப்ராட் ரைட். எப்போவுமே யோசிச்சுங்க, அப்ராடில் வந்து எதுனாலும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கணுமே தவிர, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கிரியேட் பண்ணும். ஏன்னா அப்ராட் லைஃப் கீப்ஸ் சேஞ்சிங் ஆல் த டைம் ரைட். இங்கே இருக்கிற பீப்புளுக்கு இது ரொம்ப நார்மல். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளான லைஃப்லேருந்து நீங்கள் அன்ஸ்டேபிளான லைஃபுக்கு வந்திருக்கீங்க. ஸோ மேக் ஷுர் யூ சார்ட் ஆஃப் லைக் வென் யூ மேக் டெசிஷன் இன் அ வே தட் இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ரதர் தேன் எடுத்துட்டேன் இது இப்படி தான் அப்படின்னு இல்லாமல் ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தால் ஓகே, வரலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. மேக் ஷுர் டு டூ தட். இதுதான் நான் ஓவராலாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. ஐ ஹோப் தட் ஹெல்ப்ஸ் யூ. அண்ட் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் இப்படி இருக்கிறாங்க இல்லை அப்படி இருக்கிறாங்கன்னா அப்சர்வ் பண்ணிவிட்டு இது மாதிரி என்ன பண்ணுறாங்க பிஹேவியர் அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரை டு டெல் தம் இன் அ வெரி நைஸ் அண்ட் ஸ்மூத் அண்ட் ஈஸி வே ஸோ தட் அவங்க வந்து ஒரு அப்படியே கார்டட் ஆயிராமல் பார்த்துக்குங்க. ஓகே. எனிவேஸ் என்னோட இளநியும் முடிந்து விட்டது. நான் உங்களை நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே. பை.